ரமண மகரிஷி பார்வையில் திருவண்ணாமலை அருணாச்சலம் ஒரு மலை அல்ல, ஒரு ஞான நிலை. முன்னுரை. பலருக்கு திருவண்ணாமலை என்பது ஒரு புனித நகரம், சிலருக்கு ஒரு பெரிய கோயில். ஆனால் ரமண மகரிஷிக்கு திருவண்ணாமலை ஒரு இடமே இல்லை. அவர் சொன்னார், அருணாச்சலம் என் குரு. இந்த ஒரு வரியே அருணாசலத்தின் முழு தத்துவத்தையும் விளக்குகிறது. ரமண மகரிஷி யார்? ரமண மகரிஷி புத்தகம் படித்து ஞானம் பெற்றவர் அல்ல, குருவிடம் போய் உபதேசம் பெற்றவரும் அல்ல. 16 வயதில் மரணம் என்ற அனுபவம் மூலம் அவர் ஆத்ம ஞானத்தை அடைந்தார். அந்த அனுபவத்திற்கு பிறகு அவர் நேரடியாக வந்த இடம் திருவண்ணாமலை. ஏன் திருவண்ணாமலை? ரமண மகரிஷி கூறியது, நான் அருணாசலத்தை தேர்ந்தெடுக்கவில்லை, அருணாசலமே என்னை அழைத்தது. அவர் திருவண்ணாமலையை ஒரு புனித நிலமாக மட்டும் பார்க்கவில்லை. அவர் பார்வையில் அருணாச்சலம் சிவன் தானே. அருணாச்சலம் சமன் சிவன். ரமண மகரிஷி தெளிவாகச் சொல்கிறார், அருணாச்சலம் ஒரு மலை அல்ல, அது ஆத்மஸ்வரூபம். புராணங்கள் சிவனை ஒளி தூணாக காட்டுகின்றன. அந்த ஒளி இங்கு மலை வடிவில் உறைந்திருக்கிறது என்று அவர் கூறினார். மெளனமே உயர்ந்த உபதேசம். ரமண மகரிஷி அதிகமாக பேசவில்லை, அவர் பெரும்பாலும் மெளனமாக இருந்தார். அவர் கூறிய முக்கியமான கருத்து மௌனம் தான் உச்ச உபதேசம். அதே போல அருணாசலமும் பேசுவதில்லை, ஆனால் அருகில் இருந்தாலே மனம் அமைதியாகிறது. இதுவே ரமண பார்வையில் அருணாசலத்தின் சக்தி. அருணாசல கிரிவலம் ரமண பார்வை. ரமண மகரிஷி அருணாசல கிரிவலத்தை மிக உயர்வாக மதித்தார். அவர் சொன்னார், உடலால் மலையைச் சுற்றுவது நல்லது, ஆனால் மனத்தால் நான் யாரென்று சுற்றி பார்ப்பதே உண்மையான கிரிவலம். அவரது பார்வையில் வெளி சுற்று பக்தி, உள் சுற்று ஞானம். அருணாசல அஷ்டகம் ரமண அனுபவம். ரமண மகரிஷி அருணாசல அஷ்டகம் என்ற துதியை இயற்றினார். அதில் அவர் சொல்வது, அருணாசலா, நீ என்னை இழுத்தாய், நான் உன்னிடம் சரணடைந்தேன். இது ஒரு கவிதை அல்ல, ஒரு ஆன்மீக அனுபவத்தின் பதிவு. அருணாச்சலம் மனதை அழிக்கும். ரமண மகரிஷி பார்வையில் மனமே மனிதனின் பெரிய பிரச்சனை. அவர் சொன்னார், மனம் அழிந்தால் துன்பமும் அழியும். அருணாசலத்தில் இருந்தாலே மனம் இயல்பாக அமைதியாகும். அதனால் தான் அருணாசலத்தை மனநாசகன் என்று அவர் கூறினார். ஆத்ம விசாரம் மற்றும் அருணாச்சலம். ரமண மகரிஷியின் உபதேசம் ஒன்று தான். நான் யார்? இந்த விசாரம் அருணாசலத்தில் மிக எளிதாக நடைபெறும் என்று அவர் கூறினார். ஏனெனில் அருணாசல சக்தி மனத்தை வெளியில் ஓட விடாது, உள்ளே திருப்புகிறது. அருணாசலத்தில் மரணம். ரமண மகரிஷி கூறியது, அருணாசலத்தில் உடலை விட்டு ஆன்மா பிரிந்தால் அது முக்திக்கான மிக எளிய பாதை. அதனால் தான் பல சாதகர்கள் திருவண்ணாமலையை இறுதி தலமாக தேர்ந்தெடுத்தனர். அருணாச்சலம் யாரை அழைக்கிறது? ரமண மகரிஷி சொன்ன முக்கியமான உண்மை, அருணாசலத்தை எல்லாரும் அடைய முடியாது, அது அழைப்பவர்களையே இங்கு அழைக்கிறது. வெறும் சுற்றுலாவாக வந்தாலும் சிலருக்கு வாழ்க்கை மாறுகிறது. அதற்குக் காரணம் அருணாசல அழைப்பு. ரமண மகரிஷி வாழ்ந்த அருணாச்சலம். ரமண மகரிஷி அவரது முழு வாழ்க்கையையும் அருணாசல அடிவாரத்திலேயே கழித்தார். அவர் உலகம் முழுவதும் சுற்றவில்லை, ஆனால் உலகமே அவரிடம் வந்தது. இதுவே அருணாசலத்தின் மௌன சக்தி. ரமண பார்வையில் திருவண்ணாமலை சொல்லும் செய்தி. திருவண்ணாமலை சொல்லும் ஒரே செய்தி, நீ தேடுவது வெளியில் இல்லை, அது உன்னுள்தான். மலையை பார், அமைதியாக இரு, உன்னை நீ அறிந்து கொள். முடிவுரை. ரமண மகரிஷிக்கு அருணாச்சலம் ஒரு தலம் அல்ல, ஒரு குரு, ஒரு நண்பன், ஒரு ஆத்ம கண்ணாடி. அருணாசலத்தை அடைந்தவன் சிவனை அடைந்தவன் அல்ல, தன்னை தானே அடைந்தவன்.